ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. நன்றாக குரு வாழ்க, குருவே துணை. பரபிரம்ம ருத்ர காயத்ரி ஞானஸ்தலத்தின் அன்பர்களுக்கு வணக்கங்களும் வாழ்த்துக்களும். இந்த பதிவு விருச்சிக லக்ன அன்பர்களுக்கு 10 நாட்களுக்கான பலன். செப்டம்பர் 21 முதல் 30 வரை உள்ள நாட்களுக்கு பலன் பார்க்கலாம். செப்டம்பர் 21ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு பரணி நட்சத்திரம். நம்ம லக்னத்திற்கு 6ஆம் வீடான மேஷராசியில சந்திரன் இருக்கார். பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது சுக்கரனுடைய நட்சத்திரம். சுக்கரனுடைய நட்சத்திரம் 2ஆம் வீடான தனஸ்தானத்துல பூராடமா இருக்கு. தனுசுல 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல பூரமா இருக்குது சிம்மத்துல. இந்த 2, 6, 10ங்கிறது ஒரு கனெக்டிவிட்டி. இந்த 3ம் சேர்ந்து ஒரு அணி, பொருளாதார அணி. வேலை, தொழில், பண வரவு எல்லாத்துக்குமே இதுதான். அப்ப இந்த சுக்கிரன் நமக்கு எங்க இருக்காரு, அதை வச்சு நமக்கு பலன் கொடுக்கும். இப்போ சுக்கிரன் 12ல் இருக்கார். அப்போ 12ங்கிறது என்ன அப்படின்னா, 6ஆம் இடம் அப்படிங்கிற உழைப்புக்கு 12ஆம் இடம்ங்கிறது சில பொறுப்புகளை கூடுதலாக செய்கிறதோ, வெளிநாடு சம்மந்தப்பட்டு பிரயாணம் போகிறதோ, அல்லது வெளியூருக்கு பிரயாணம் போகிறதோ, அல்லது செலவுகள் சார்ந்து இன்வெஸ்ட்மெண்ட்டை அதிகமாக செய்ய வைக்கிறதோ இந்த 12னுடைய வேலை. அந்த விஷயத்தில் இன்னைக்கு நிகழ்வுகள் நடக்கும். செவ்வாயினுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருக்காரு. சுக்கிரன் நமக்கு 8ல் இருக்காரு, மிதுன ராசியில் இருக்காரு. அதனால் இன்னைக்கு புதிய திட்டங்கள் செயல்படுத்துகிறதோ, புதிய ஒரு ஃபீல்டுக்கு சேஞ்ச் ஆகிறதோ அவாய்டு பண்ணிக்கணும். அதில் சில தடைகள் இருக்கும். அதே மாதிரி ஹெல்த் ரீதியாக நமக்கு சில பிரச்சனைகளும், உறவு ரீதியாக சில வாக்குவாதங்களும் ஏற்படுங்கிறதுனால கவனமாக இருக்கும். செப்டம்பர் 22 ஞாயிற்றுக்கிழமை 7ஆம் வீடான ரிஷபராசியில் கிருத்திகை நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். சூரியனுடைய நட்சத்திரம். சூரியன் நமக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானத்தில் சொந்த உத்தர நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால அங்கீகாரம் நல்லா இருக்கும். கவர்மெண்ட்டில் வேலை பார்க்குறவங்க, அதிகாரிகளாக இருக்கவங்க, அரசியலில் இருக்கவங்க மற்றும் மருத்துவத்துறையில் இருக்கவங்க, இவங்களுக்கெல்லாம் மேன்மைகள் ஏற்படும். நல்ல டெவலப்மெண்ட்டு கிடைக்கும். சொந்த தொழிலில் இருக்கவங்களுக்கும் இன்னைக்கு பவர்ஃபுல்லான நாளாக இருக்கும், வளர்ச்சி இருக்கும். செப்டம்பர் 23 திங்கட்கிழமை ரோகிணி நட்சத்திரம். 7ஆம் வீட்டில் சந்திரன் சந்திரனுடைய நட்சத்திரத்திலே இருக்குது. நமக்கு 3ஆம் இடமான மகர ராசியில் திருவோணம் இருக்குது. 7ஆம் இடமான ரிஷபராசியில் ரோகிணி இருக்குது. 11ஆம் இடமான கன்னி ராசியில் அஸ்தமாக இருக்குது. இந்த கன்னி ராசியில் இருக்கிற அஸ்த நட்சத்திரத்தில் தான் கேது போயிட்டுருக்கார். இந்த சந்திரனுக்கும் கேதுவுக்கும் ஒரு சுப விளைவு ஏற்படுகிறது. கேது கொஞ்சம் குழப்பவாதி. அதனால் நண்பர்கள் வழி, மூத்த சகோதர வழியில் கொஞ்சம் குழப்பத்தை பார்த்துக்கணும். 7ஆம் இடம் என்பது கணவன் மனைவி உறவு. இப்போ புதுசாக திருமணம் ஆகிறவங்களுக்கு வரன் பார்க்குறது, இந்த நிகழ்வுகளுக்கெல்லாம் சாதகமாக இருக்குது. சுபகாரியங்களுக்கு சாதகமாக இருக்குது. இந்த கேதுவை பற்றி ரொம்பவும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்னா 11ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை இல்லை. அடுத்த நாள் செப்டம்பர் 24 செவ்வாய்க்கிழமை மிருகசீஷ நட்சத்திரம் 2 பாத ரிஷபராசியில் இருக்குது. அது கம்ப்ளீட் ஆகி காலையில் 9:55க்கு 3ஆம் பாதத்துக்கு மிதுன ராசிக்கு 8க்கு போயிடுறாரு. 8ஆம் வீட்டுக்கு சந்திரன் போனால் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். நம்ம லக்னத்திற்கு ஆகாத வீடு 4ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம். இந்த 4ஆம் இடம் என்பது கும்பராசி, 8ஆம் இடம் என்பது மிதுன ராசி, 12ஆம் இடம் என்பது துளாராசி. இந்த 3ம் காற்று ராசிகள். அதனால் நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ்லேயும், பொருள் பாதுகாப்புலேயும், அசால்ட்டாக இருக்கிறதுலையும், கவனக்குறைவாக இருக்கிறதுலையும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரம் வாங்கி, ராகு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால சில பெரிய அளவில் பாதிப்பு இல்லாமல் இந்த ராகு நம்மளை கொண்டு போயிடுவார். செப்டம்பர் 25 புதன்கிழமை திருவாதிரை நட்சத்திரம். சந்திரன் ராகுனுடைய நட்சத்திரத்தில் போகிறாரு. ராகு நமக்கு 5ஆம் வீட்டில் இருக்காரு. ஆனால் 8ஆம் வீட்டில் செவ்வாய் ராகுனுடைய நட்சத்திரத்தில் இருக்குது. அதனால் நேற்றைக்கு மாதிரியே இன்றைக்கும் கொஞ்சம் கேர் எடுத்துக்கணும். விபத்துக்கள், ஒரு மிஷினரி இயங்கிறதுல பாதுகாப்பாக இருக்கிறதுல, அதனால் வண்டி ஓட்டுறதில்ல, இதெல்லாம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்.
வாக்குவாதங்களையும் கொஞ்சம் அமைதியாக போய்க்கணும். ஆனால் கோபக்கார கிரகம் செவ்வாய் ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகள்லையும் எந்த ஒரு டீலிங்லையும் நமக்கு அந்த செவ்வாய்ங்கிறது ஒரு வம்பு வழக்கம் உண்டு பண்ணிடும். அதே ராகு நட்சத்திரங்கிறதுனால ராகு வந்து சனியினுடைய நட்சத்திரத்தில் உட்காந்து நாளை காட்டுறாரு. ஒரு அன்பாக இருக்கலாம், பாசமாக இருக்கலாம், ஒரு சந்தோஷமாக இருக்கலாம், ஒரு எங்கேயாவது வெளி இடத்துக்கு போயிட்டு வரலான்னு நினைப்போம், பிளான் போடுறது தடையாயிடும். ஆனால் வேலைக்கு உற்பத்தி சார்ந்த தொழிலுக்கு இதுக்கெல்லாம் நல்லா இருக்கு. அதனால் வேலை பார்க்குறவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. வேலையில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு உறவுகள் சார்ந்த குழப்பங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது. செப்டம்பர் 26 வியாழக்கிழமை புனர்பூச நட்சத்திரம். அப்பவும் 8ல் சந்திரன் குரு மாதிரி வேலை செய்கிறாரு. மாலை 5:12 மணிக்கு மேலே கடகராசிக்கு 9ஆம் இடத்துக்கு சந்திரன் மாறிடுவார். அப்போ வந்து புனர்பூசம் 4ஆம் பாதத்துக்கு மாறிடுவார். குரு புனர்பூசத்துக்கு அதிபதி 7ஆம் வீட்டில் இருக்கிறதுனால, அவர் செவ்வாய் நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ஓரளவுக்கு கான்ட்ராக்டு, ஒப்பந்தம் இது சார்ந்த நன்மைகள்லாம் நடக்கும். கணவன் மனைவி உறவு பலப்படும். இப்போ குருவனுடைய இன்னொரு நட்சத்திரமான பூரட்டாதியில் சனி பகவான் இருக்கார் 4ஆம் வீட்டில். அதனால் இடம், வீட்டுக்கு பொருள் வாங்கிறது, வாகனம், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு இதுக்கெல்லாம் சாதகமாக இருக்கும். அதாவது குருவனுடைய பொறுப்பை சனி விளைவாக நல்லது பண்ணுறாரு. அடுத்த நாள் செப்டம்பர் 27 வெள்ளிக்கிழமை பூச நட்சத்திரம். மிதுன ராசியில் இருக்கிற சந்திரன் கடகராசிக்கு மாதிரி 9ஆம் வீட்டில் சனியினுடைய நட்சத்திரத்துக்கு வந்துடுறாரு. சனி 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில், கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கு, இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில் எல்லாத்துக்குமே, ஃபேக்ட்ரி லைனு எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. இன்றைக்கி வந்து கொஞ்சம் மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுறது அல்லது பூர்வீகம் சார்ந்த காரியங்கள், படிப்பு சம்மந்தப்பட்டது இதுக்கெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அதாவது உயர்கல்வி, வெளிநாட்டு தொடர்பு இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். பூர்வீகம், தந்தை வர்க்கம் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கணும். அப்போ நமக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் இருக்கும். செப்டம்பர் 28 சனிக்கிழமை ஆயில்ய நட்சத்திரம். கடகராசியில் நம்ம லக்னத்துக்கு 9ஆம் வீட்டில் புதனுடைய நட்சத்திரம். ஸோ புதன் வந்து லாபஸ்தானத்தில் சூரியனுடைய நட்சத்திரத்தில் இருக்கார். சூரியனும் அங்கேயே இருக்கார். அதனால் ஒரு கன்சல்டிங் லைனில் இருக்கவங்க, டிரான்ஸ்போர்ட்டில் இருக்கவங்க, கமிஷன் துறையில் இருக்கவங்க, மற்றபடி தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, ப்ரைவேட்டு, கவர்மெண்ட்டு எதில் வேலை பார்த்தாலும் ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கவங்க, அவங்களுக்கெல்லாம் நன்மைகள் நடக்கும். சிறப்பான நாளாக இருக்கும். லாபங்கள் பெருகும். மன நிறைவை தரக்கூடிய நல்ல நாள். செப்டம்பர் 29 ஞாயிற்றுக்கிழமை மக நட்சத்திரம். 10ஆம் வீட்டில் சந்திரன் கேது மாறியும், கேது 11ஆம் வீட்டில் சந்திரன் மாறியும் பரிவர்த்தனை பெற்று கொடுக்குறாங்க. இன்றைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சொந்த பந்தங்கள், நம்முடைய பேச்சுக்கு மதிப்பு இருக்கிறது, ஒரு அங்கீகாரம் எல்லாமே நல்லா இருக்கும். நல்ல செய்திகள் நமக்கு வந்து சேரும். செப்டம்பர் 30 திங்கட்கிழமை பூர நட்சத்திரம். சிம்ம ராசியான 10ஆம் வீட்டில் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் போகிறார். சுக்கிரன் நமக்கு 12ஆம் வீட்டில் சுவாதி நட்சத்திரத்தில் இருக்கார். ராகு 5ஆம் வீட்டில் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு ஃப்ரீ மூமெண்ட்டில் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி கிரியேட்டிவிட்டி மைண்டு, ஐடி லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நன்மைகள் கொடுக்கும். உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கவங்களுக்கு மூலதனம் போட்டாலுமே கூட இன்னைக்கு அதனுடைய பயன்பாடுகள் பெருசாக இருக்காது. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் அந்த புது முயற்சிகள், புது திட்டங்களை அவாய்டு பண்ணிக்கணும். வேலையில் இருக்கவங்களுக்கு எந்த பாதிப்பும் இல்லை, நல்லா இருக்கும். ஒரு சிலர் வந்து வேலை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அவசரப்பட்டு விடக்கூடாது. அது அவங்களுடைய ஜனனகால திசாபுத்தியை பார்த்து முடிவு பண்ணும். இந்த மாதிரி 10 நாட்களுக்கு நட்சத்திர ரீதியாக நமக்கு பலன்கள் பார்த்தோம். ஆனால் நம்ம பாஸ்கரா அஸ்ட்ராலஜி சிஸ்டத்தில் உபநட்சத்திர கான்செப்டில் நம்ம ஜாதத்தை கணிச்சு வச்சு திசாபுத்தி கோச்சாரத்துக்கெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு சரியான முறையில் துல்லியமான பலன்கள் கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். உங்கள் தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள்.
உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம். நன்றி, வணக்கம்.